கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக மட்டும் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களிடத்துல வந்து தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்த தயவிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்பொழுதும் கூட நம்மோடு கூட கர்த்தர் பேசும்படி நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் கொடுக்கப்பட்ட எங்கள் நல்ல நேசரை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் மகா இரக்கமும் நிறைந்தவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் அற்புதங்களை செய்கிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்கள் நடப்பிக்கிறவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் புத்தி கேட்டாதவைகளை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் இந்த செய்தியை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த தேவ கிருபை பாயும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா கட்டுகளை உடைக்கிற தேவ வல்லமை இறங்கும்படி ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. பாடுகளோடு போராட்டங்களோடு கண்ணீரோடு போகிற உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே கர்த்தாவே முற்றிலும் பரிசுத்தமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்துல மாத்திரம் ஒப்பு கொடுக்குறப்பா. ஒவ்வொருவர் மீதும் விசேஷித்த கிருபை இறங்கட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே தேவ வல்லமை இறங்கட்டும். சாசன் கிரியைகள் அழிக்கப்படட்டும். வியாதியின் கூர் உடைக்கப்படட்டும். மரணமே உன் கூர் எங்கே என்று சொன்னது போல மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கும்படி தேவ வல்லமை இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்க. என்னென்ன போராட்டத்தில் இருக்காங்களோ கர்த்தரோட கரம் வெளிப்பட ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, ஒருவேளை ஹார்ட் பெயின்ல இருக்கலாம், ஒருவேளை கர்த்தாவே வேற ஹல்லேலூயா கிட்னி ஃபெயிலியரா இருக்கலாம். ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா, ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாக்க என் தேவன் நீர் போதுமானவர் என்று உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சுகமளிக்கிற உம்முடைய தெய்வீக வல்லமை அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து இறங்கி வரும்படி ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. உம்முடைய தழும்புகளாலே ஒவ்வொருவரையும் குணமாக்கும்படி ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் அசைவாடி அற்புதங்களை செய்வீராக, அடையாளங்களை நடப்பிப்பீராக. அப்பா, யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ ஜெபிக்கிற மற்றவர்களுக்கு விடுதலை தருவீராக. ஆண்டவரே, குடும்பத்துக்கு உட்பட்டவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து குடும்பம் குடும்பமாய் ரட்சிக்கப்பட ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்கு உம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பலவானை முந்தி கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய சர்வ வல்லமை இறங்கி வரும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். தேவகாரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொருடைய நாடி நரம்புகள் ரத்த நாளங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் பாய்ந்து பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கும்படி ஸ்தோத்திரிக்கு. கர்த்தாவே, எல்லா சிந்தையின் கட்டுக்கள், பயத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிக்கிரகம் பண்ணும்படி ஸ்தோத்திரிக்கு. அக்னிமயமான நம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க, அபிஷேகிங்க, தடைகளை உடைத்து நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பெருக பண்ணுங்க. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன கர்த்தர், ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. நாங்கள் பாடினது போல ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் வெறும் கோலும் கையுமா போகலாம். ஆனால் கர்த்தாவே, உம்முடைய சந்நிதிக்கு நாங்கள் வரும்போது ஆண்டவரே எங்களை கர்த்தாவே பரிவாரங்களோடு ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அற்புதங்களால் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். வெறுங்கையாய் வருகிறவர்களை நிரப்பி அமுக்கி கொலுக்கி சருந்தி விழும்படி ஆசீர்வதிக்கிற தேவ வல்லமை இறங்கும்படி ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா குறைவுகளை கிறிஸ்தேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவீராக. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நன்மைகளின் தேவன். நன்மைகளின் தேவன் எப்படி இருக்கிறார்னா, எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதுல நத்தான்வேல் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? இயேசுவை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அவர் வேதம் தெரிந்தவர், நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்த ஒரு மனிதன், கபடம் இல்லாதவர், தேவனுடைய அந்த இஸ்ரவேலின் அந்த அவர்களுடைய நம்பிக்கையா இருக்கிற மேசியாவுக்காக காத்திருந்த மனிதன், மேசியா வருவார் என்று காத்திருந்த மனிதன். ஆனா அவருக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, இவர் பார்க்கிறாரு அற்புதம் நடக்குது, மரித்தவர்கள் எழுகிறார்கள்,
அநேகர் ஊமையர் பேசுகிறார்கள், பார்வை இல்லாதவர்கள் பார்வையடைகிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறது. அதே நேரத்தில் இவருக்கு ஒரு டவுட். என்ன டவுட்னா, வேத பிரமாணத்தின்படி மேசியா எங்க தான் பிறக்கணும்? பெத்லஹேம்ல தான் பிறக்கணும். நாசரேத்திலிருந்து வந்ததாக இவர் பார்க்கிறார். இவர் எங்கிருந்து வந்தார்? நாசரேத்திலிருந்து வருகிறார். அப்போ வேத பிரமாணம், நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? இவர் பெத்லஹேம்ல பிறப்பார். ஆனா நடந்தது என்ன? இவர் நாசரேத்திலிருந்து வந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இவருக்கு ஒரே டவுட், இவர் தான் மேசியாவா, இல்லை வேற யாராவது ஒருத்தர் வரணுமா, இன்னும் காத்திருக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவர் ஆண்டவரை பார்த்தோன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தி மரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராதே அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்லுகிறாரோ, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், அத்தி மரத்தின் கீழ் உன்னை கண்டேன் அப்படின்னு உடனே ஒரு விசுவாசிக்கிறார். உண்மைதான், அத்தி மரத்து கீழே நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் என்னோட காரியம் என்ன, என்னோட யோசனைகள் என்னன்னு தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு அவர் மகிமைப்படுத்தும் போது, அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று சொன்னதுனாலேயா என்னை விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லி நத்தான்வேலுக்கு இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினதை வாசிக்கிறோம். ஒரு பெரிய ஒரு ஷார்ட் காரியமாக இருந்தாலும், ஒரு ஷார்ட் ஸ்டோரி போல இருந்தாலும், இதனுடைய ரகசியங்கள் ஆழமானது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட என்னதான் யோசிப்போம், இங்க இருந்தெல்லாம் வராதுங்க, நான் இதுல இருந்தெல்லாம் கிடையாது, மூடி போட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்னங்க நன்மை வரப்போகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் அப்படிதான் யோசிப்போம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நன்மைக்கு வழியே இல்லை அப்படின்னு யோசிப்போம். அப்படிதான் எலியாவோட வாழ்க்கையில நடந்தது. எல்லாம் பஞ்சத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, எல்லாம் அங்க தண்ணீர் நிலைகள் எல்லாம் வற்றி போயிட்டு, எல்லாம் கேரி தாற்றில் உட்காந்து இவர் அங்க போய் என்ன பண்றாரு, தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்கு, அங்க போய் உட்கார்ந்தார். அங்க போய் உட்கார்ந்தா இவருக்கு என்ன நினைச்சிருப்பாரு, இவரு நமக்கு சாப்பாடு எப்படியோ ஆண்டவர் பார்த்துக்குவார்னு நினைச்சிருப்பாரு. விசுவாசம் இருக்கு, அதனால தீர்க்கதரிசி எலியாவை குறித்து பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு தெரியும் என்ன போஷிக்கிற தேவன் உண்மை உள்ளவர்னு. ஆனா அவர் என்ன எங்கிருந்து வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, வராத இடத்துல இருந்து நன்மை வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு காக்கா வந்து போஷிக்குரிய எதிர்பார்த்திருக்க மாட்டார், கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஏன்னா காக்கா புடுங்கிட்டு போறது, யார்கிட்ட இருந்தாலும் கையில இருந்து அள்ளிக்கிட்டு போறது, அதோடைய சுபாவமே அதுதான். அது கொடுக்குதுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் சில வேளைகள்ல நாம என்ன நினைப்போம்னா, இந்த நன்மை கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளவுதான், க்ளோஸ்ட் அப்படின்னு நினைப்போம். இந்த இடத்துல இருந்து அந்த நன்மை வரவே வராதுன்னு நினைப்போம். சில நேரம் அப்படிதான் இருக்கும். எங்களோட சாட்சியை சொன்னா, நாங்க ஒர்க் பண்ற கம்பெனி அவ்வளவுதான், இனி க்ளோஸ்ட் அப்படிதான் சொன்னாங்க எல்லாம். ஒரு 4 years பேக் கம்பெனி க்ளோஸ் ஆகிடும், லாக் அவுட் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டைஸ் ஆகிடும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய போராட்டங்கள். ஆண்டவர் சொன்னார், நீ அங்கேயே இரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்க நன்மை வருகிறதற்கு வழியே இல்லை. கர்த்தர் சொல்ற அந்த இடத்துல தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அங்க வச்சுதான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப எதிர்மறையான சூழ்நிலை, நம்ம நிலைமை எப்படி இருக்கும், எதிர்மறையா இருக்கும். இங்கிருந்து நன்மை வராதுன்னு நினைப்போம், இந்த இடத்துல இருந்து கிடைக்காதுன்னு நினைப்போம். ஆனா தேவன் எங்கே நாம் எதிர்பார்க்கவில்லையோ அவர் அங்கிருந்து நமக்கு நன்மைகளை கொடுக்கிற கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் அதுதான் பாட்டு பாடணும். அவர் சொல்லும் போது எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, அவர் செய்ததுக்கு அப்புறம் எப்படி நடந்ததுன்னு புரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய ஞானம் அநாதி ஞானமா இருக்கிறது. எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த அதே தேவன் நம்மையும் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை புதிதாய் வந்திருக்கலாம் விசுவாச வாழ்க்கையில. நான் இந்த விசுவாச வாழ்க்கைக்கு வந்தவொன்னு தான் எனக்கு நிறைய போராட்டம், நிறைய குறைவுகள் வந்துடுச்சு. நான் விசுவாசம் ஒன்று நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வருகிற குறைவுகள் மொத்தம் நான் கொஞ்சம் பிந்தி ஓடுறேன்.
கொஞ்சம் ஸ்லோவாயிடுறேன், இல்லைன்னா பின்னாடி திரும்பி பார்த்துடுறேன். அநேக வேளைகளில் பின்னாடி திரும்பி பார்த்துருவோம். அந்த மார்க்கத்தில் இருக்கும்போதே நல்லா இருந்துச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்னாடி திரும்பி பார்த்துடுறேன். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஏன்னா புதிதாய் வருகிறவர்கள் வேதம் சொல்லுகிறது, தேவன் அளிக்கும் கோதுமை திராட்சரசம் ஆகிய நல்ல பலன்களுக்காக தான் வராங்க. தேவன் கொடுக்குற பலன்களுக்காக தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது யாரும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தா நன்மை வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணோம்? ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்காதீங்க, உப்பு தூணா போயிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாருக்கும் பயனில்லாதவர்களாய் மாறி போவோம். அப்ப எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய ஓட்டம் சரியா இருக்க வேண்டும். லோத்து ஓடினார், மலைக்கு ஓடுறேன்னு ஓடினாரு. ஆனா பின்னாடி போக வேண்டிய அந்த அம்மா போல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொன்னதை இவங்க 2 பேருமே செய்யலை. அது நிமித்தம் வந்த போராட்டங்களை நாம் அறிந்திருக்கிறோம். சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? நன்மை தேவன் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிற இடத்துல இருந்து தான் கொடுப்பார். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற இடத்துல இருந்து தான் உயிர்ப்பிப்பார். அநேக வேளைகள் அப்படிதான் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அவ்வளவுதாங்க, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்கன்னு வாங்க. ஆனா தேவன் என்ன செய்வார்? அவங்க உயிரோடு இருக்கணும்னு தேவனோட சித்தமா இருந்தால் நன்மையானவைகளை செய்கிற தேவன், தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். அநேக வேளைகளில் ஊழியக்காரர்களோட வாழ்க்கையில அநேக பிசாசு போராட்டங்கள் மட்டும் சரீரத்தில் பலவீனம் அடைந்து அவ்வளவுதான் மரித்து போவாங்கன்ற சூழ்நிலை இருக்கும். ஆனா தேவன் நியமித்த நாள் வரைக்கும் அவங்க ஜீவனத்தோட தேவன் அனுமதிக்கவே மாட்டார். இந்த ஊழியக்காரர் கூட நினைப்பார், அதோட போதும் ஆண்டவரே, போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் எலியா சொன்னது போல ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் என்ன செய்வார்? எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். வேதத்தில் பார்க்க யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் இது நாள் வரை இருக்கிறபடி எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவன் என்ன செய்தார்? அவைகளெல்லாம் நன்மையாக முடிய பண்ணினார். அவருக்கு பேர் என்ன? நன்மைகளின் நாயகன். அதை பெர்பன்ஸ் அவர்கள் சும்மா பாடல. எப்படிப்பட்டவரா? நன்மைகளுக்கெல்லாம் நாயகன் அவர் தான். அவர் சொல்றதுதான் நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு முடிவை எடுத்தா அதை யாரும் மாற்ற முடியாது. அவர் சொன்னார்னா அது நடக்கும். அவ்வளவுதான் சொல்ற இடத்துல அவரோட கரத்தை வச்சா போதும். தலித்தாகுமி என்றா போதும். மரித்த அந்த மகள் எழுந்தது போல அநேகரை எழுப்ப தேவன் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். மரித்து போன ஒரு வேளை நம்முடைய காரியங்களை திரும்ப எழுப்பி உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இனி நடக்கவே முடியாது, அவ்வளவுதாங்க, கால் போயிடுச்சு அப்படின்வாங்க. ஆனா தேவன் எழுப்ப வல்லவர். நீ நட, எழுந்து நட என்று சொல்லி தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து எழுப்பி நடத்துகிற தேவன், நடக்க பழக்குகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசம் தான் எல்லாத்துக்கும் மெயின். தேவனால் கூடும் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அவராலே கூடாது ஒண்ணுமே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு விசுவாசிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக வேளைகளில் தேவன் பாடல்கள் மூலமாய் பேசி நம்மை உயிர்ப்பிப்பார். நன்மையானவைகளை செய்வேன் என்று வாக்கு பண்ணுவார். அநேக வேளைகளில் ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுவார், நான் நன்மையானதை தருவேன், நன்மையானது உனக்கு நடக்கும் என்று சொல்லுவார். நம்ம விசுவாசிக்கலைன்னா அப்படியே இருக்கும். நாம் விசுவாசித்தால்தான் வேதம் சொல்லுகிறபடி அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு முதல்ல விசுவாசம் இருக்கணும், 2வது அன்பு கூற வேண்டும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்ன நடந்தாலும் நன்மை. அது தீமை மாதிரி தெரிஞ்சாலும் அது நன்மையாய் மாற்றுவார். அது ஒண்ணுமே இல்லைனாலும் அதை நன்மையாய் மாற்றுவார். நாம நினைப்போம், இந்த பிள்ளை உருப்படவே உருப்படாது, அவ்வளவுதான், இது போய் இதுல ட்ரக் அடிக்ட் ஆயிடுச்சு நினைப்போம். இந்த பிள்ளை அப்படியே இதுல சினிமாவில் அடிக்ட் ஆயிடுச்சு, இந்த பிள்ளைய கத்தருக்காக வளர்க்கணும்னு நினைச்சேன், இது போய் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டி அடிக்ட் ஆயிடுச்சு, வழி விலகி போயிடுச்சு, அவ்வளவுதானா இந்த பிள்ளை தீமை பிள்ளையா மாறிடுச்சா? இல்லை இல்லை, தேவனை நாம் விசுவாசிப்போம் என்றால்
நமக்கு வாக்கு பண்ணி அந்த பிள்ளையை கொடுத்த கர்த்தர். தாயின் கருவிலே அவருடைய கண்களை வைத்து பாதுகாத்த கர்த்தர். நமக்கு வாக்கு பண்ணி அந்த பிள்ளையை பிறக்க பண்ணின கர்த்தர். நான் அந்த பிள்ளையை வளர்த்து கொடுப்பேன் என்று சொல்லி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் எழுந்திருந்து என்ன செய்வார்? நன்மை செய்வார். அவர் நன்மை செய்யும் போது நம்ம புத்தி கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனாலே கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது தேவனிடத்துல விசுவாசமாக இருக்க வேண்டும். அவரிடத்துல அன்பு கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் மற்றவங்களுக்கும் நன்மை செய்யும். நான் பெற்றுக்கொள்ளலைன்னா நான் நன்மை செஞ்சாதான், பெற்றுக்கொள்ளதை மற்றவங்களுக்கு கொடுத்தாதான் அது நன்மையாக மாறும். என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த தாளந்துகளில் ஒருத்தன் புதைச்சி வச்சானே அவன் கதை தான் நமக்கு கொடுத்த தாளந்தை பூமிக்கு அடியில் புதைச்சி வைக்கிறோம் அர்த்தம். எனக்கு கொடுத்த நன்மையை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? பூமிக்கு அடியில் போய் புதைச்சி வச்சுட்டோம். தேவனுக்கு யாருக்கு தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாள் நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துகள், கொடுக்கப்பட்ட நன்மைகள், ஒருவேளை ஐஸ்வர்யமா இருக்கலாம், கனமா இருக்கலாம், ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட தீமையான காரியங்களை நன்மையாய் மாற்றின பிள்ளைகளாக இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்யணும்? அதையெல்லாம் தேவனுக்காக உபயோகப்படுத்த ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்காக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் தேவன் என்ன செய்வார்? நன்மையை பூரணப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறபடி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம், இந்த நன்மை என்ன பண்ணும்? பூரணமாகும். பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எனக்கு ஒரு நன்மை வரணும்னா எங்க இருந்தா வரணும்? எனக்கு நன்மை மற்ற இடத்துல கிடைக்குமா? கிடைக்கும். எனக்கு நன்மை வேணுங்கிறதுக்காக நான் பிசாசின் உபதேசங்களை கேட்டு அதை பின்பற்றினால் எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். யாராவது சொல்றாங்க, எங்க 1000 ரூபாய் போட்டா 10,000 ரூபாய் வரும்னு சொல்றாங்க. கிடைக்குமா? முதல்ல கிடைக்கும். 1000 10,000 கொடுத்துருவாங்க. 10,000 போட்டிங்கன்னா 1,00,000 ஆகும், கொடுப்பாங்க. அதுவும் கிடைச்சிடும். 1,00,000 போடுங்க 10,00,000 வாங்க, அது கிடைக்காது. அப்படிதான் பிசாசன் கொடுக்குற நன்மைகள். அவன் கொடுக்குற நன்மை கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா எல்லாம் ஸ்டாப் ஆயிரும், இருக்கிறதும் போயிடும். நிறைய பேர் இந்த ரம்மியில மாட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க? கஷ்டப்படுறாங்க. இதை பண்ண அதை பண்ண இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்படுறாங்க. அதை பார்க்கிறோம். ஆன்லைன் ரம்மி என்கிற ஒரு கேம் என்ன ஆயிடுது, அதை ஆக்சுவலாக லாட்ரி டிக்கெட்டே தவறுன்னு பேன் பண்ண கவர்மெண்ட் இதை பேன் பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லா காரியங்களும் உலக நன்மைகளை கொடுக்குற மாதிரி கொடுக்கும். அதுக்காக பிசாசை பின்பற்றினா கிடைக்கும், ஆனால் போயிடும், வந்ததும் போயிடும். ஆனால் தேவன் கொடுக்குற நன்மைகள் அது பூரணமாக்கப்பட்ட நன்மைகள். அது ஒரு நாளும் நம்மை விட்டு போகாது. அந்த நன்மைகளால் நமக்கு தீமை வராது. அந்த நன்மைகள் நம்மை அழிக்காது. அந்த நன்மைகள் நம்மை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அது வருகிறது எங்கிருந்து? நேர ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்போ இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் எல்லாம், அப்பா எனக்கு எந்த பக்கம் இருந்து நன்மை வேண்டாம், உலக நன்மை வேண்டாம், சாசு கொடுக்குற நன்மை வேண்டாம், எனக்கு நீர் கொடுக்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை தாரவில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் எல்லா தீமை நன்மையாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.